இவர்களுக்கெல்லாம் ராஜா ராணி. ஓ ராஜா ராணி. தலைவன் தலைவி. ஆமா கிங்கு குயின். சரி. இருக்கக்கூடிய நாளத்துலலாம் அதெல்லாம் அதிபதி பெற்றாங்க. ஆமா. அதுதான் ராஜா ராணி. ஆமா. சரி. யார் ஆடுகிறார்? யாருமா ஆடுகிறார்? நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி வெண்கொடியானவள். ஓ நாகக்கண்ணி வெண்கொடியானவள். கணவனும் மனைவியுமாக. சரி. ஈஸ்வரனும் வீடும் போல. அவன் பேரரசை பார்க்கும்போதே தெரியுமா? என்ன? அவன் இப்படிதான் வாழ்ந்துருப்பாங்க. என்ன பேரு? பேரரசை பத்திமா? என்ன? நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி வெண்கொடியானவள். சரி. நானாவுக்கும் அப்பேற்பட்ட பொருத்தம். நடுத்தரகம் பொருத்தமா இருக்கு. அவன் உணர்வு அவனுக்கு பிடிக்காத. வர்றாம. பேரரசி உள்ள பொருத்தமா? பொருத்தமா அவர்கிட்ட பேரரசி தெரியுமா? ஈனாவுக்கு அப்பேற்பட்ட பொருத்தம். என்ன பேரு? ஆமா ஈனாவுக்கு இன்னொரு தெரியும். என்ன? இன்னொரு எசைக்கு. சரி. அவர்கிட்ட மகள் எசைக்கிறமா. ஒரு பக்கவாது சரி. அவர்கிட்ட சூனாவுக்கு அப்பேற்பட்ட சுசிமா. சுப்பிரமணியம். நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கண்ணி ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார். அதாவது கணவன் மனைவி சொன்னா விட்டு கொடுத்து வாழணுமா? கணவன் மனைவி 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஆமா. 1000 காலத்து பயிர்ல சும்மாவா? கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்தா என்னைக்கு கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போறவனுக்கு அந்த விட்டு கொடுக்கணும் மனசே இருக்காதுமா. இருக்காது. சரி. இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பெண்ணாளுக்கும் ஏகபோகமான சொத்து சுகம். சரி. ஆடருக்கு மாடருக்கு அடுக்கு மற்ற வீடு நஞ்சையோடும் உஞ்சையோடும் நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். மன்னவனுடைய தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே தீராத ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருந்து வருகிறது? அந்த சக்தி இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. சுகம் இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. மண்ணி இருந்தோம் மனை இருந்தோம் மணலையது இல்லை இல்லை. மண்ணி இருந்தோம் மனை இருந்தோம் மணலை ஒன்றே இல்லை. அந்த பிள்ளை இல்லாதவளை யாரே? அந்த பிள்ளை இல்லாதவளை யாரே? அது பெருந்தவளை இருமுலையா? தன் கணவனாகப்பட்ட நாகராஜ மன்னவரை அழைத்து குழந்தை இல்லாத குறைகளை எப்படி எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி சொல்லுகிறாள்? சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம். சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கும் மரம். அந்த சாதிக்க காயமலே சனத்தினையும் தாழ்வானே. சாதிக்க காயமலே சனத்தினையும் தாழ்வானே. சாதிக்க காய்ப்பத போய்ப்பத போ அண்ணா வாய்ப்பத போ. என் சனத்தாரோடு சேர்வத போ.
இன்னும் சிறிது நேரத்தில் கும்மி பாட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அனைத்து பக்தர்களும் வருகை பெறுமாறு தங்கள் எல்லா கம்பெனி கேட்டுக்கொள்கிறோம். சரி, நாகக்கண்ணி பெண்கொடியானவள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் நாகராஜ மன்னனை அழைத்து செல்கிறார். என்ன சொல்லுகிறார்? சாலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கும் மரம், சாதிக்க காய்க்கும் மரம் அல்லவா? சாதிக்க காயாம என் ஜனத்திலையும் தாழ்வானை சாதிக்க காய்ப்பதற்கும் இந்த ஜனத்தாரோடு சேர்வதற்கும் ஆமா இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் முத்தா கண்ணீர முகமெல்லாம் அடிக்கிறார். முகமெல்லாம் அடிக்கிறாரே, பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் அடிக்கிறார். சரி, என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் நாகராஜனை எடுத்து சொல்லுகிறார். எப்படி